ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் ப்ளவுஸ் மார்க் பண்ணுறது எப்படி கட் பண்ணுறதுலாம் பார்ப்பீங்க. இப்போ அதெல்லாம் வச்சு நம்ம எப்படி நோட்டில் நம்ம எழுதுறதுன்னு பார்க்கலாம். இதை எப்படி எழுதி வச்சிட்டிங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு மறக்காது, எடுத்து பார்த்துக்கலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு துணி எப்படி விரிக்கிறதுன்னு தான் தெரியணும். ஃபஸ்ட்டு பழகுறவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு துணியை கெட்ட பக்கமாக விரிச்சுக்கணும் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நேர்கட்டுனா அதுலேருந்து பாதியாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு மார்பு சுற்றளவு எவ்வளவோ அது வரை மடித்து மார்க் பண்ணிக்கலாம். இதே இது கிராஸ் கட்னா ஃபுல்லாக மடிச்சுக்கோங்க அகலவாக்கில். இதை எப்படி மடிக்கிறதுன்னு பேப்பரில் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதான் கெட்ட பக்கம், இது நல்ல பக்கம். இப்போ துணியை ஃபுல்லாக கெட்ட பக்கம் விரிச்சாச்சு. விரிச்சிட்டு இப்போ நேர்கட்னா மார்பு சுற்றளவு எவ்வளவோ அதில் பாதி மடிச்சுக்கணும். பாதியாக மடிச்சுட்டு இப்போ நீங்கள் எப்பவும் போல் கீழே 1.5 இன்ச்சு கழுத்தாகலாம் இதெல்லாம் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இதே இது நேர் கிராஸ் கட் ப்ளவுஸ்னா நீங்கள் இப்படி மடிச்சிருப்பீங்க நேர்கட்டுக்கு. இதே இது கிராஸ் கட்னா இப்படி மடித்து இப்படி சமமாக மடிச்சுக்கோங்க. சமமாக மடிச்சுட்டு எப்பயும் போல் அளவெடுத்துக்கலாம். 1.5 இன்ச்சு கழுத்தாகலாம். எப்பயுமே மடிப்பு நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கணும். அவ்வளோதான், இப்படி தான் மடிக்கணும். நான் இதே துணியில் காமிக்கிறேன், சில பேர்த்துக்கு தெரியாது. இது நைட்டி கிளாத்து, ப்ளவுஸ் துணி கிடையாது. ப்ளவுஸ் துணியில் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால நான் நைட்டி கிளாத்தில் காமிக்கிறேன். பாருங்கள், இது ராங் சைடு. பாருங்கள், ஃபுல்லாக ராங் சைடு. இப்போ நேர்கட்னா பாதியாக மடிச்சுக்கோங்க. மார்பு சுற்றளவு எவ்வளவோ அதில் பாதியாக. இது நேர், இது நல்ல பக்கம். பாருங்க, ஃபுல்லாமே கெட்ட பக்கமாக விரிச்சு துணியை நேர்கட்னா மார்பு சுற்றளவு எவ்வளவோ அதில் பாதியாக மடித்து மார்க் பண்ணிக்கலாம். இதே இது கிராஸ் கட்டுனா சமமாக மடிச்சுக்கோங்க. சமமாக மடித்து மார்பு சுற்றளவு எவ்வளவோ அதே அளவு எடுத்து இது பண்ணிக்கோங்க. இதை எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் நோட்டில். பாருங்க, ஃபர்ஸ்ட் எழுதிருக்கேன். துணி விரிக்கும் முறை: பிளவுஸ் துணியை கெட்ட பக்கம் விரித்து கொள்ளவும். இப்போ துணியை எப்படி மடிக்கிறது, எப்படி விரித்து மார்க் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ ப்ளவுஸில் எப்படி அளவெடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இது பின்பக்கம் உள்ள அளவு மட்டும்தான் நான் சொல்கிறேன். இப்போ ப்ளவுஸில் பாருங்கள், இதான் ப்ளவுஸு. ப்ளவுஸ்லேருந்து ஷோல்டர்லேருந்து அந்த கோடு இருக்கிற வரை நம்ம மார்க் பண்ணிக்கிறணும். ப்ளவுஸ்லேயும் காமிக்கிறேன் பாருங்கள். ப்ளவுஸை ரெண்டாக மடித்து கழுத்து சைடு நம்ம சைடு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு பாருங்கள், மேலே இருந்து இங்கே இந்த ஷோல்டரில் இருந்து இங்கே நம்ம பின்னாடி டாட் பிடிச்சிருப்போம்ல அது வரை உள்ள அளவை பாருங்கள். அதான் உயரம். உயரத்தோட கீழே 1.5 இன்ச்சுக்கு விட்டு மார்க் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு மேலே உயரத்தை வச்சு அதோட 1/2 இன்ச்சு, மொத்தம் 2 இன்ச்சு கீழே பாருங்கள். இப்போ இங்கே 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு மேலே உயரம் வச்சு அதோட 1/2 இன்ச்சு கூட்டிக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், மடிப்பு பக்கம் நம்ம பக்கமாக வச்சுக்கணும். கீழே 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க. இங்கேருந்து 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். இப்போ ப்ளவுஸோட 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இப்போ பாருங்கள், நம்ம ப்ளவுஸில் இப்போ மார்க் பண்ணுறது எப்படின்னா பாருங்கள், இப்போ துணியை மடித்தாச்சு. மடிச்சுட்டு இப்போ இங்கே நம்ம எப்பயுமே 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிடுவோம். 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு எல்லா ப்ளவுஸுக்கும் இதே மாதிரி தான் 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுவீங்க. இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அதே மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நான் எழுதுகிற மாதிரினா அடுத்த வீடியோவில் நீங்கள் கேளுங்க, நான் அந்த வீடியோ போடுறேன். 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸில் மேலே இங்கே ஷோல்டரில் இருந்து இந்த கோடு வரை உள்ள அளவை குறிச்சிக்கோங்க. என்ன அளவுன்னு பாருங்கள். இப்போ இதில் 11னா அதோட 1/2 இன்ச்சை கூட்டிக்கோங்க. இங்கே உயரம், கீழேருந்து உயரம், கீழேருந்து 1.5 இன்ச்சு விட்டு அதுலேருந்து உயரம் எடுத்துட்டு அதோட 1/2 இன்ச்சை கூட்டி 11னா உயரம், இந்த ப்ளவுஸில் 11னா அதோட 1/2 இன்ச்சு கூட்டி 11.5 மார்க் பண்ணியாச்சு. பாருங்கள், மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது மார்பு சுற்றளவு. மார்பு சுற்றளவு எப்படின்னா ப்ளவுஸில் பாருங்கள், பின்னாடி திருப்பி இதில் இருந்து இதுவரை என்ன அளவுன்னு பாருங்கள். இந்த அளவை எடுத்து இங்கே பாருங்கள்,
கொக்கி சைடு பாருங்க என்ன அளவோ அதுல இருந்து இங்க வந்து டேப்பை வச்சு அளந்து பாருங்க. அதான் மார்பு சுற்றளவு. மார்பு சுற்றளவு எடுத்துட்டீங்கன்னா மார்பு சுற்றளவு எங்க குறிக்கணும்னா இங்க இருந்து மடிப்பு சைடுல இருந்து என்ன அளவு வருதோ அந்த அளவு அதோட 1.5 இன்ச். இது கரெக்டான அளவு. அதோட 1.5 இன்ச் இங்க குறிச்சாச்சு. இப்போ அதுக்கடுத்து வந்து கழுத்து அகலம். கழுத்து அகலம் நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா பிளவுஸ்ல ரெண்டையும் சமமா மடிச்சுக்கங்க. கழுத்து பக்கம் நம்ம சைடு இருக்க மாதிரி பாருங்க. பார்த்துட்டு ஒரு பேப்பர்ல இல்லைன்னா ஒரு துணியில வச்சு இதை வச்சு இப்படி பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா வச்சு பாருங்க. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவோ அதான் கழுத்து அகலம். கழுத்து அகலுக்கு எக்ஸ்ட்ரா விட தேவையில்லை, அது போல ஷோல்டர்ல விட்டுக்கலாம். இதான் கழுத்து அகலம். பாருங்க இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து பிளவுஸை 2ஆ மடிச்சிருக்கேன். அதோட இங்கே ஏதாச்சும் ஒரு பேப்பர் வச்சு மார்க் பண்ணிக்கணும். அதை நீங்க அப்படியே எழுதிக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி ஷோல்டர் அகலம். ஷோல்டர் அகலம் என்னன்னா கொக்கி சைடு எடுத்துக்கோங்க. ஷோல்டர் அகலம்னா இங்க இருந்து இங்க வர பாருங்க, இங்க இருந்து இங்க வர அதோட 3/4 இன்ச் கூட்டிக்கோங்க. பாருங்க பிளவுஸ்ல குறிச்சிருப்பேன். ஷோல்டர் அகலம் வந்து இங்க இருந்து இங்க வர அதையும் எழுதிருப்பேன் பாருங்க. ஷோல்டர் அகலம் பிளவுஸை கொக்கி சைடு எடுத்துக்கொள்ளவும். பாருங்க ஷோல்டருக்கு படம் வரைஞ்சி இங்கே எழுதியிருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி எழுதிக்கங்க. நான் எனக்கு எப்படி புரியுதோ அது மாதிரி நான் எழுதியிருக்கேன். இது ஷோல்டர் அகலம். அதுக்கடுத்து ஆம்ஹோல் உயரம். ஆம்ஹோல் உயரம் பிளவுஸ்ல எப்படி பார்க்கணும்னா பிளவுஸை திருப்பி கொக்கி சைடு தான் நம்ம உயரம் என்ன அளவு எடுத்திருந்தீங்களோ எக்ஸ்ட்ரா உள்ள அளவு இது பண்ணக்கூடாது. இப்போ பிளவுஸ்ல வந்து 11ன்னா அதே 11 இங்க வச்சு இங்க வர நம்ம ஜாயின் வர கைக்குழி வர இருக்கும்ல, இங்க வர வச்சு பாத்தீங்கன்னா அதான் ஆம்ஹோல் உயரம். அதோட 1/4 இன்ச் கூட்டிக்கங்க. இது ஒரு மெத்தட். இதுல 2 மெத்தட் இருக்கு. கீழே இருந்து மேல வர ஒரு மெத்தடு. அதுக்கப்புறம் எப்படின்னா இங்க இந்த ஷோல்டர்ல இருந்து இங்க வர இது ஒரு மெத்தட். பாருங்க ஆம்ஹோல் உயரம் 2 டைப் இருக்கு. உயரத்தை வச்சு நம்ம அளந்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஷோல்டர்ல இருந்து இங்க வர நம்ம அளந்துக்கலாம். இது ஒரு மெத்தட். இப்ப கழுத்து உயரம். கழுத்து உயரம்னா மேல இருந்து அதே மாதிரிதான் இதுலயும் 2 டைப் இருக்கு. மேல இங்க இருந்து பாருங்க பிளவுஸ்ல வந்து பிளவுஸை திருப்பி இங்க இருந்து இந்த ஷோல்டர்ல இருந்து இங்க வச்சு இந்த கழுத்து என்ன இருக்கோ அந்த வர அளவு பாருங்க இங்க வச்சிருக்கேன் பாருங்க. இந்த ஷோல்டர்ல இருந்து கீழே வர இதான் கழுத்து உயரம். அப்படியும் பார்க்கலாம். அது அப்படி இல்லைன்னா உயரம் நம்ம உயரம் என்ன பிளவுஸ்ல எடுத்திருந்தோம்னா அந்த உயரத்தை கீழே வச்சு நம்ம பிளவுஸ் வச்சிருப்போம்ல அது வர உள்ள அளவு பாருங்க. இப்படி கீழே இங்க உயரம் உங்க பிளவுஸ்ல என்ன உயரமோ அந்த உயரத்தை அளவை வச்சு இதுவரை என்ன அளவு இருக்குன்னு பார்த்து அதில் வச்சுக்கோங்க. அதோட 1/4 இன்ச் கூட்டிக்கோங்க. அவ்வளவுதான். இது கழுத்து உயரம். அவ்வளவுதான். இது பின் கழுத்துல உள்ள அளவு மட்டும்தான் எழுதியிருக்கேன். நீ அடுத்து முன் கழுத்து உயரம் பட்டி அளவு எப்படி எடுக்கணும்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.